உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அருமையான போதகர் அவர்களுக்கும் சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வணக்கம். நம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவரே, உம்முடைய மகன் இயேசுவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எங்களை மீட்டு எங்களை மனிதர்களாக இந்த பூமியில் வாழ செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவனுடைய தயவும் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆதரிக்கக்கூடிய இந்த வார்த்தையை நாங்கள் அனைவரும் இணைந்து யோசித்து சிந்தித்து எங்கள் மனதிலே வைத்து ஆண்டவரே, இந்த மாதத்தை மட்டுமல்ல எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி புரியுதுங்களா? லூக்கா எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-11 வரைக்குள்ளதான வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி புரியுதுங்களா? ஒவ்வொரு வசனமாக வாசித்து நம்ம என்ன செய்யலாம், கடந்து போகலாம். வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க. ஓகே, நல்ல ஒரு வேத பகுதி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி. இதனுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மற்ற நற்செய்திகளில் மத்தேயு மார்க்கு அந்த நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து முதல்ல தான் பேதுருவை அழைப்பது போல இருக்கும். ஆனால் இங்கு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பேதுருவனுடைய மாமியாரை சுகமாக்கின ஒரு சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதின நற்செய்தியோடு கூட நீங்கள் தொடர்பு படுத்தி நீங்கள் மறுவாசிப்பு செய்வீர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே ஆண்டவர் யோவான், அந்திரேயா, பேதுரு இவர்களை மீண்டும் என்ன செய்திருப்பார், ஏற்கனவே முதல் ஒரு தடவை அழைத்திருக்கிறத நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல பேதுரு இயேசுவை சந்திப்பது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே அவர் இயேசுவை என்ன செய்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி மக்கள் மத்தியில் அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு யூத ரபியாக என்ன செய்திருந்தார், அவர் இருந்தார். நீங்க இதுக்கு முந்தின பகுதியை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 38, 39, 40, 41 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சாயங்கால நேரமான போது அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை என்ன செய்தார், சுகமாக்கினார். ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கி இருப்பார். பேதுருவுடைய மாமியாரை சுகமாக்கி இருப்பார். ஸோ சாயங்காலமானது அவரவருடைய வீடுகளுக்கு போய்விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் நடைபெறக்கூடிய சம்பவம் தான் இந்த பேதுரு திரளான மீன்களை பிடித்ததான இந்த சம்பவம். அப்ப முதல் நாள்ல தான் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் போயிட்டு பிரசங்கம் பண்ணி அநேக மக்களை சுகமாக்கி, அடுத்த நாள் காலையிலையும் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவரை என்ன செய்கிறார்கள், நெருங்கி வருகிறார்கள். ஆனா உண்மையிலேயே மக்களுடைய ஆர்வம் என்பது என்ன,
இந்த மக்கள் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை கேட்க நெருங்கி வந்தார்கள். பார்த்தீங்களா? இது லூக்கா எழுதின நற்செய்தியையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வமாய் இருந்தார்கள். இந்த வார்த்தை இந்த இடத்துல மட்டும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் செசரியா சிறைச்சாலையில் இருக்கிற போது கூட ரோம தளபதிகள் 2 பேர், பெஸ்து, ஃபெலிக்ஸ், 2 பேருமே பேதுருவை அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, ஏரோது அகிரிப்பா கூட கர்த்தரை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தான். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? நெருக்கினார்கள். ஆனா ஆண்டவர் அதற்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், மக்களுக்கு நன்றாக போதிக்க வேண்டும் என்பதற்காக படகை ஏறி அதை ஆழத்திற்கு தள்ளும்படி என்ன செய்கிறார்? சீமோன் பேதுரு இடத்துல சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கம் மக்களுடைய ஆர்வம், இனி ஒரு பக்கம் தன்னிடத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து மக்களுக்கு எது செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் அவர் படகில் ஏறி என்ன செய்கிறார்? அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனா மக்களுடைய ஆர்வம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா அநேகர் வார்த்தையை கேட்க என்ன செய்தார்கள்? ஆர்வமாக இருந்தார்கள். ஆர்வம் தான் இருந்ததே தவிர அவர்களுக்குள்ளாக அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறதான அந்த நோக்கம் அவர்களுக்குள் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு பக்கம் தன்னுடைய கவனத்தை என்ன செய்கிறார்? அவர் திருப்புவதை பார்க்க முடியும். மக்கள் மத்தியில் அப்ப ஆண்டவர் என்ன வார்த்தை பிரசங்கம் பண்ணி இருப்பார், இந்த மக்களுக்கு என்ன போதித்தார் என்பதை லூக்கா பதிவு செய்யவில்லை. ஆனால் முந்தின அதிகாரத்தை வைத்தும் மற்ற இடங்கள்ல இருக்கிறதான வார்த்தைகளை வைத்து நீங்கள் நானும் யூகிக்க முடியும் ஆண்டவர் என்ன அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார் என்று சொல்லி. லூக்கா எழுதின நற்செய்தியிலும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அனுக்கிரக வருஷத்தை, இரட்சணிய நாளை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிற போது முந்தின அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், இயர் ஆஃப் ஜூப்ளி, இரக்கத்தின் ஆண்டை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இரக்கத்தின் ஆண்டு என்பது என்னது? இரக்கத்தின் ஆண்டு என்பது இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வது. இழந்து போன உரிமையை, இழந்து போன சொத்தை, இழந்து போனதான குடும்பத்தை எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வதுதான் என்ன அப்படின்னு சொன்னா யூபிலி ஆண்டு, இரக்கத்தின் ஆண்டு, இரட்சணிய நாள். அப்ப ஆண்டவர் இந்த கலிலேயா மக்களுக்கு, அவர்கள் இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்கள், ஏனென்று சொன்னால் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும் இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இந்த மக்கள் அடிக்கடி யுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய மக்கள், அதிகமான படையெடுப்புகளை பார்த்த மக்கள், அதிகமான ஒடுக்குமுறைகளை கண்ட மக்கள். இவர்களுக்கு பேரே என்னன்னு சொன்னா இருளிலே இருக்கக்கூடிய மக்கள். இவர்களுடைய தொழில் என்னவென்று சொன்னால் கடற்கரையோடு கூட தொடர்புடைய தொழில். இந்த கலிலேயாவில் இருந்த மக்கள் யார் என்று சொன்னால் தான், காத், ஆசேர், இந்த 3 கோத்திரத்தை சேர்ந்த மக்கள். அப்ப இந்த மக்கள் இருளிலே இருக்கிறவர்கள், கடற்கரையோடும் மீனோடும் கூட தொடர்புடையதான இந்த மக்கள். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் அர்ப்பணிப்பதற்கு மனதில்லாத மக்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், ஒரு சரியான பதிலளிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த மக்கள் ஆண்டவர் எங்களை மீட்டுக் கொள்வார், நல்ல வார்த்தையை கேட்டார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தின் ஆண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறிவிட்டது, விருப்பமாக கேட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கான அர்ப்பணிப்பு இந்த மக்களிடத்தில் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நெருக்கினார்கள். இயேசு படகில் ஏறி அவர்களுக்கு என்ன செய்தார்? பிரசங்கித்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்குள்ள என்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை லூக்கா என்ன செய்யவில்லை? பதிவு செய்யவில்லை. அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் அந்த மக்களிடத்திலும் இல்லை. பெலிக்ஸ் கூட பவுலை அழைத்து
அடிக்கடி அவருடைய வார்த்தை கேட்க ஆர்வமாக இருந்தான். அவர் சொல்லுவார், கொஞ்சம் குறைய என்னை நீ என்ன செய்கிற, சம்மதிக்க வைத்து விடுவாய். அப்ப அவனுக்கு நன்றாக தெரிகிறது பவுலுடைய வார்த்தை உண்மையானது, அதிகாரம் உடையது, இந்த வார்த்தை வாழ்வு தரக்கூடியது, இந்த வார்த்தை நமக்கு உயிர் மீட்சியை கொடுக்கக்கூடியது, இந்த வார்த்தை நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது, ரெஸ்டோர் பண்ணக்கூடியது, ரிடீம் பண்ணக்கூடியது என்று சொல்லி. ஆனால் ஃபெலிக்ஸ் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அர்ப்பணிப்பதற்கு அவனுக்கு என்ன கிடையாது, மனசு கிடையாது. அப்ப முதலாவது இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, ஒரு வகையான மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரை நெருங்கி வருகிறார்கள், ஆனால் கேட்கிறார்கள். இரக்கத்தின் ஆண்டு, மீட்பின் ஆண்டு, எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டு, இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளக்கூடிய ஆண்டுதான். ஆனால் அந்த இயேசுவின் வார்த்தைக்கு அவர்கள் தங்கள் இருதயத்தை திருப்புவதற்கு என்ன இல்லை, மனதில்லாமல் போனார்கள். அதனாலதான் ஆண்டவர் திரள் கூட்டத்தின் பக்கமாக இருந்து தன்னுடைய கவனத்தை தனி ஒரு மனிதன் பக்கமாக திருப்புகிறார். அங்க 2 படகை பார்க்கிறாரு. 2 படகுல ஒரு படகு யாருடைய படகு அப்படின்னு சொன்னா, சீமோன் பேதுருனுடைய படகு. ஒரு மக்கள் கூட்டம் ஆர்வமாக இருக்கிறார்கள். இனி ஒரு மனிதன், இன்னும் சொல்ல போனா பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, இவங்க 4 பேருமே யாருன்னு சொன்னா ஒரு தொழில் செய்கிறவர்கள், ஆனால் கூட்டாளிகள், ஒரு பிசினஸ்மேன். 4 பேர் என்ன செய்யறாங்க, சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறார்கள். அப்ப ஆண்டவர் பேதுருவின் இடத்துல சொல்றாரு, உன்னுடைய படகை நீ என்ன செய்து கொள், ஆழத்துக்குள்ள தள்ளி கொண்டு போ அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்துவிட்டு அவர் நடந்து போயிருந்திருக்கலாம், பாய் பாய் சொல்லிட்டு பார்க்கலாம், ரொம்ப நன்றி பேதுரு, நான் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கு உன்னுடைய படகை கொடுத்தாய், ரொம்ப நன்றி என்று சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இயலாமையை, ஒரு மனிதனுடைய தோல்வியை, ஒரு மனிதனுடைய பவர்லெஸ்னஸ், ஒரு மனிதனுடைய ஆற்றல் இல்லாத ஒரு தன்மையை கண்டு அவர் அப்படியே கடந்து போகிறவர் அல்ல. மேபி அங்க கூடியிருந்த மக்களுக்கு பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவான் இவருடைய சூழ்நிலை என்ன என்பது தெரிந்திருக்காது. கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க தெரிந்த ஆண்டவருக்கு இந்த தொழிலாளிகளுடைய இருதயத்தின் வேதனையையும் அறிந்திருக்க தெரியும். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். கரெக்ட் தானே? மற்ற மக்கள்லாம் வந்தாங்க, வார்த்தையை கேட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் இந்த 4 தொழில் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, அவங்கள பார்க்கிறாரு. பேதுருட்ட நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், படகை கொஞ்சம் தள்ளி கொண்டு போ என்று மட்டும்தான் சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன என்பது தெரியாது. அவர் என்ன செய்தார், வலைகளை அலசி கொண்டு இருந்தார். அப்ப அவருடைய நோக்கம் எதுவா இருந்தது? பேதுருடைய நோக்கம், நைட்லாம் போனோம், பிரயாசப்பட்டோம், கடினமாக உழைத்தோம், தோல்வி, ஏமாற்றம். எங்க வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்ததும் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நாங்கள் தோல்வியை பார்த்ததும் இல்லை. இதுதான் அங்கிருந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுடைய சூழ்நிலை. கரெக்ட்டுங்களா? எங்க வாழ்க்கையில எங்களுடைய மீன் பிடிக்கக்கூடிய அனுபவத்தில் இந்த அளவுக்கு நாங்க முயற்சி செஞ்சதும் கிடையாது, இந்த அளவுக்கு நாங்க தோல்வியை பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல, நின்று அவர்களுடைய பிரச்சனைகளில், அவர்களுடைய இயலாமையில், அவர்களுடைய அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அவர்களுடைய அன்சக்சஸ்ஃபுல்னஸ், அவர்களுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் தானாக தலையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க நம்ம ஆண்டவருடைய சிறப்பு தன்மையை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அப்படித்தானே? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஆண்டவர் அப்புறம் போகிறவர் கிடையாது. பேதுருனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியோடு, விரக்தியோடு, முயற்சிகள் செய்தும் எந்த வகையான பலனும் இல்லாமல் வாழ்க்கையினுடைய விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல சொல்றாரு, பேதுருவே நீ என்ன செய், உன்னுடைய படகை ஆழத்திற்குள் கொண்டு போ. ஏற்கனவே ஒரு தடவை என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப 2வது ஒரு தடவை சொல்றாரு, உன்னுடைய படகை நீ என்ன செய்து ஆழத்திற்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சாரி பேதுரு சொல்றாரு, ஐயரே
நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். அந்த ஐயரேங்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் அல்லது ஸ்கில்ஃபுல் ஜூவிஷ் ரபி. அப்ப பேதுரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நன்றாக தெரியும் நீர் திறமையுள்ள நல்ல ஒரு டீச்சர், ஆனால் திறமையுள்ள ஃபிஷர்மேன் கிடையாது. நீங்க யாரு? நல்ல போதிக்கிறவர், வேதம் உமக்கு நன்றாக தெரியும், ஆனால் நீர் யார் கிடையாது? நல்ல ஒரு ஃபிஷர்மேன் கிடையாது எங்கள்கிட்ட சொல்லுவதற்கு. சில நேரங்கள்ல ஒரு சில கடைக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களுடைய பேர் போட்டு கீழே போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? சின்ஸ் 1947 அப்படின்ட்டு பார்த்துருக்கீங்களா? சில கடைகளில் போட்டிருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய பிஸ்னஸை போட்டு இல்லை அவங்க கம்பெனியை போட்டு இந்த ஆண்டுல இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வியாபாரத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் பேதுருவனுடைய படகுல கூட என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, பேதுருவனுடைய ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு போட்டு கீழே போட்டு இருந்திருப்பாரு, கிமு 400 BC. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, பேதுருவுக்கு அந்த கடலினுடைய ஒவ்வொரு அடியும் நன்றாக தெரியும். அந்த கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத் கடல், அதற்கு 3 பேர் உண்டு. அப்ப பேதுருவுக்கு அந்த கடலினுடைய ஆழங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். எந்த இடத்துல மீன் போடணும், எந்த இடத்துல ஆழம் குறைவு, எந்த இடத்துல ஆழம் அதிகம், எந்த நேரத்துல இருந்து காத்து வரும், எந்த பக்கம் இருந்து படகை செலுத்தினா என்ன செய்ய முடியும், போக முடியும் என்கிறதான எல்லா அனுபவங்களும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த அனுபவங்கள் அன்றைக்கு அவருக்கு கை கொடுக்கவில்லை. நீ 400 ஆண்டுகளாக 10 தலைமுறையாக அல்லது பரம்பரையாகவே இந்த தொழில் செய்யலாம், ஆனாலும் பேதுருவே உனக்கு ஹெட் மாஸ்டர் நான் தான். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். நம்முடைய திறமைகள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட, நம்மை தொழிலை விட, நம் குடும்பத்தை விட, நம்முடைய பிள்ளைகளை விட நன்கு அறிந்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். அந்த ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது என்பது என்னன்னு சொன்னா, எனக்கு மியூசிக்லாம் தெரியாது புள்ள உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஐயரே ராம் முழுவதும் ஹை பிச்சுக்கு போயிட்டு கீழே வரார், லோ பிச்சில் வரார். என்ன சொல்றாரு, ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய கூட்டாளிகளுக்கும் நஷ்டம், எனக்கும் நஷ்டம். இது எங்க கூட்டாளிகளுக்கு மட்டும் கிடையாது, இது எங்க குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதிக்கும். அப்ப பேதுரு சொல்லுவது, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்கள் திறமைகள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான அனைத்து யுக்திகளையும் நாங்கள் பயன்படுத்தினோம். ஆனால் விளைவு ரிசல்ட் என்ன தெரியுமா ஐயரே, எங்களுக்கு என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட இந்த வலை ஏன் அலசிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா, சாயங்காலம் மீன் பிடிப்பதற்காக இப்பொழுது இருக்கிற கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் என்ன செய்யலாம், இளைப்பாறலாம் என்றுதான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் போயிட்டு ஏற்கனவே நாங்க பிடித்ததான இந்த கடல்ல மறுபடியும் எங்களை என்ன செய்றீங்க, கஷ்டப்பட சொல்றீங்களே அப்படிங்கிறத பேதுருவுடைய காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீ என்ன செய், ஆழத்துக்கு கொண்டு போ. ஏற்கனவே விரக்தியில் இருக்கிற, தோல்வியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பகல்லையும் என்ன செய்யறாரு, ஒரு வேலையை செய்ய சொல்றாரு. ஒரு விளம்பரம் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா, பிர்லா ஓப்போஸ் பெயிண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க பாருங்க, அப்படித்தானே? என்ன பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறோம், ஏன் இதை அடிச்சீங்க, பழைய பெயிண்டையே அடிச்சிருக்கலாமே, அப்படித்தானே? பிறகு மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, ஏன் இதை அடிக்கிறீங்க, பழைய பெயிண்டே அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை முயற்சி செய்வோம், மீண்டும் ஒரு விசை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக என்ன செய்வோம், நம்முடைய கவனத்தை திருப்புவோம். முதலாவது சொன்ன பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தை. அதே போல இந்த இடத்திலும் பேதுரு சொல்லுவா, ஆண்டவரே நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி. லூக்கா ஒரு அழகான வரலாற்று ஆசிரியர், அவர் ஒரு கிரேக்கன், அவருக்கு தெரியும் சாக்ரட்டிஸ் உடைய தத்துவம் தெரியும், கிரேக்கருடைய ஞானம் தெரியும். லூக்கா இந்த இடத்துல 2 வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
முதல் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு லோகோஸ்ங்கிறதான அந்த வார்த்தையை பயன்படுத்தினவர் இந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் ரேமாங்கிறதான இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு. இந்த ரேமாங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, உம்முடைய வார்த்தையின்படியே. இதே வார்த்தை தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். வல்லமையுள்ள வசனத்தினாலே இந்த உலகத்தை தாங்குகிறவர். அப்ப இந்த ரேமாங்கிற வார்த்தை என்பது என்ன அப்படின்னு சொன்னா சஸ்டைனிங் பவர். ஆண்டவரே உம்முடைய ஆதரிக்கிற வார்த்தையினால், உம்முடைய ஆதரிக்கிற வார்த்தையினால் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் என் தோல்வியை வெற்றியாக மாற்ற விரும்புகிறேன், என் இயலாமையை இருக்கக்கூடியதாக மாற்ற விரும்புகிறேன். உம்முடைய ஆதரிக்கக்கூடிய அந்த வல்லமையுள்ள வார்த்தையினால் என்னுடைய பலவீனத்தை என் பலனாக மாற்ற விரும்புகிறேன். என்னுடைய அனுபவத்தினால் முடியாததை ஆற்றலுள்ள உம்முடைய வார்த்தையினால் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், மறுபடியும் வெற்றி அடைய விரும்புகிறேன். வல்லமையுள்ள அந்த வார்த்தையின்படியே, ஆதரிக்கிற அந்த வார்த்தையின்படியே நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ஆழத்துக்குள்ள போட விரும்புகிறேன். நீங்க இன்னமும் இதை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆங்கில வேதாகமத்தில் இருக்கும், தமிழ் வேதாகமத்தில் ஆழத்திலே போடுங்கள் அவ்வளவுதான். ஆனா கிரேக்கத்திலையும் ஆங்கில வேதாகமத்திலையும் டீப் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆர்டிக்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஆர்டிக்கல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஸ்பெசிபிக் பிளேஸ். ஆண்டவர் ஆழத்துக்குள்ள கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வலைய போடுன்னு சொல்லல. ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறாரு. அப்பா நீ படகை உள்ளுக்கு தள்ளிட்டு போ, நானும் உன் கூட வருவேன். நான் சொல்லிட்டு கரையிலே நிற்கக்கூடியதான ஒரு ஆண்டவர் கிடையாது. உன்னுடைய துக்கத்தில், உன்னுடைய இயலாமையில், உன்னுடைய தோல்வியில், உன்னுடைய விரக்தியில் உன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு உன்னோடு கூட பயணிக்க நடக்க விரும்புகிறதான ஆண்டவர். அவரும் என்ன செய்யறாரு, படகுல ஏறுறாரு. கூட இருக்கிறவங்க என்ன சொல்லி இருந்திருக்கலாம் நினைச்சு பாருங்க, பார்க்கலாம். மச்சான் இந்த ஆளு கார்பெண்டர், புரியுதா, எத்தனை அடி செஞ்சா ஒரு கட்டில் செய்யலாங்கிறது தெரியும், புரியுதா. ஏற்கனவே நைட்டில் நம்ம கஷ்டப்பட்டு ஏமாந்து தான் வந்திருக்கிறோம். திரும்ப ஒரு நாள் நாங்கள் ஏமாற விரும்பல, வேணா நீ போயிட்டு வா. அந்த ஆளுடைய அங்கியை பாரு, அந்த அங்கியை பார்க்கவே ஒன்றும் என்ன செய்யலை. ஏற்கனவே நினைச்சு பாரு, இந்த ஆள் நம்ம போட்டை வாங்கி பிரசங்கம் பண்ணா ஒருத்தம் கூட என்ன செய்யலை, இவருக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. நீ எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, புரியுதுங்களா. கார்பெண்டர் அவரு வாழ்ந்த இடம் நாசரேத். வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து 18 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தார் பார்த்தீங்களா. அப்படி மறைந்து வாழ்கிற போது வேதாகமத்தில் பதிவு செய்யப்படாத அந்த அன்னோன் இயர் இயேசு கிறிஸ்து எங்க செலவிட்டார் என்று சொன்னால் அவருடைய தகப்பனார் செப்போரோய் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல ஒரு வீட்டை கட்டுவதற்கு, ஒரு அரண்மனையை கட்டுவதற்கு அவர் அங்க என்ன செய்திருந்தார், தன் தகப்பனோடு கூட அங்கு தன்னுடைய இளமை பருவத்தை செயல்பட்டு கழித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கடற்கரையை குறித்த அனுபவங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான், இந்த இயலாத சூழ்நிலைகள் ரெண்டு, அது மட்டும் கிடையாது. இந்த பேதுருவிட்ட யாக்கோபு யோவான் மற்றவர்கள் சொல்லி இருப்பார்கள், அப்பா இந்த ஆளு கார்பெண்டர் மட்டும் கிடையாது, இந்த ஆளு மீன் பிடிக்க போற சொல்லக்கூடிய நேரம் எது தெரியுமா, பகல் நேரம். பகல் நேரங்கள்ல அந்த சன்லைட்டினுடைய வெளிச்சத்துல மீன்கள் என்ன செய்யாது, மேல வராது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா பேதுருவுக்கு முன்பாக 2 சவால்கள் இருக்குது. ஒரு சவால் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நல்ல ஒரு யூத ரபி, அவருக்கு வேதம் தெரியும், போதிக்க தெரியும், அவர் நல்ல ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சர். இது ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பேதுருவுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இது பகல் நேரம். இரவு நேரங்களில் இருட்டில் தான் மீன்கள் என்ன செய்யும், மேல வரும், அதுல என்ன செய்யலாம், வலைய போடலாம். அது மட்டும் கிடையாது, வலைகள் கூட 2 வகையான வலைகள் இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், ஒரு கம்மாயி ஒரு குளம் இருக்குது, ஏரி இருக்குதுன்னு சொன்னா அதுல மீன் பிடிக்கக்கூடியதான வலை என்பது வேறு, கடலில் பிடிக்கக்கூடியதான வலை என்பது வேறு. சோ இவருடைய பேச்சை கேட்ட மக்களே இவருக்கு என்ன செய்ய ரெஸ்பான்ஸ் பண்ணல.
மேபி இவர் வந்து வியாதியை சுகமாக்கலாம். பேதுரு உன்னுடைய மாமியாருடைய காய்ச்சலை இவர் என்ன செஞ்சிருக்கலாம், சுகமாக்கி இருக்கலாம். அசுத்தாவி பிடித்தவனை சுகமாக்கி இருக்கலாம். ஆனால் இது வந்து இயற்கை, இது வந்து தண்ணீரோடு கூட தொடர்புடையதான ஒரு செயல்பாடு. இந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் நான் ரிஸ்க் எடுப்பதற்கு, முயற்சி எடுப்பதற்கு நான் என்ன செய்யவில்லை, கடந்து வர விரும்பவில்லை. அந்த ஆழம், அந்த ஸ்பெசிபிக் பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு சொன்னா அந்த கலிலேயா கடலினுடைய மையம். மையம் என்பது கிட்டத்தட்ட 55 அடி உயரத்துக்கு மேல ஆழம். அந்த மையத்துக்கு மறுபடியும் போக சொல்றாரு. இவர்கள் இருப்பது கரை. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன நம்பி என்னோடு கூட நீ வந்தேன்னு சொன்னா ஆழத்துக்கு வா அப்படிங்கிறாரு. எங்க வர சொல்றாரு, மறுபடியும் மையத்துக்கு வர சொல்றாரு. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் நான் கடல்ல இருக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுவது நானும் உங்களோடு கூட வருகிறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் உங்க அப்பா வந்து பரம்பரை தொழில் செஞ்சவர். அவருடைய முயற்சியினால், அவர் உனக்கு சொல்லி கொடுத்தபடி, அவருடைய போதனையின்படி, அவருடைய இண்டிகேஷன் படி நீ போன. இப்பொழுது உன்னை உருவாக்கின ஆண்டவர் நான் சொல்லுகிறேன், ட்ரை ஒன் மோர் டைம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் உங்க அப்பாவுடைய பேச்சை கேட்ட, இவ்வளவு நாள் வரைக்கும் உன் நண்பருடைய பேச்சை கேட்ட. ஆனா இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன், ஆழத்துக்கு மறுபடியும் அழைத்து கொண்டு போ. முயற்சி செய்தமே தோல்வியே அப்படிலாம் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, யோசிக்க வேண்டியதான தேவையில்லை. மறுபடியும் என்ன செய்வோம், முயற்சியை மேற்கொள்வோம். ஆண்டவர் சொல்ற ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. ஆழத்துக்குள்ள மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் சொல்லுகிறார். இந்த இடத்துல போடு. நீங்க NRS வேதாந்தத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆர்டிகல் இருக்கும், இந்த இடத்துல போடு. அப்ப பேதுருவுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் மீன் வரும், எல்லாம் அந்த கடற்கரையினுடைய ஒவ்வொரு அளவும் அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இயலாமையில், பலவீனத்தில், அன்சக்சஸ்ஃபுல், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லையும் மீண்டும் ஒரு தடவை என் வார்த்தையின்படி, ஆதரிக்கிற அவருடைய வார்த்தை, ஆதரிக்கிற அவருடைய வார்த்தை. ஏன் லூக்கா 2 வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறார் தெரியுங்களா? இந்த லூக்கா தன்னுடைய நற்செய்தியை யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், அகாயா மாகாணத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு. அகாயா மாகாணத்துல தான் கொரிந்து இருக்குது, ஏதென்ஸ் இருக்குது. ஏதென்ஸ் எதை தெரியுங்களா? சென்டர் ஆஃப் கிரீக் பிலாசபி. சாக்ரடிஸ் வாழ்ந்த ஊர் அதுதான். அதுதான் வந்து என்னது, கிரேக்க கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய ஆரம்பம். அங்க உள்ள மக்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, அவங்க ஏத்திஸ்ட். அவங்க என்ன நம்பினாங்கன்னு சொன்னா, அட்லஸ்ங்கிறதான கடவுள் தான் இந்த உலகத்தை தாங்குகிறவர். கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் இந்த உலகத்தை தாங்குறது யாரு? அட்லஸ். இந்த சூழ்நிலையில 80ல இந்த மக்கள் மத்தியில ஏற்பட்ட உபத்திரவங்களுக்கு மத்தியில தான் லூக்கா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, 28, 27 இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை மறு வாசிப்பு செய்து அந்த கிரேக்கர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாங்கள் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவருடைய போதனையின்படி ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்கள். ஒரு தடவை என்ன செய்யுங்க, முயற்சி செய்து பாருங்கள். எங்க ஆண்டவர் அட்லஸ் கிடையாது, அவர் பூமி அப்படியே தூக்கி கொண்டு நிற்பதற்கு. எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பயணித்து என்னை ஒரு லெவல்ல இருந்து இன்னும் ஒரு லெவலுக்கு என்னை நகர்த்துகிறவர். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு என்ன செய்கிறவர், என்னை தூக்கி கொண்டு போகிறவர், என்னை அழைத்து கொண்டு போகிறவர், என்னை என்ன செய்கிறவர், முன்னோக்கி தள்ளுகிறவர். அட்லஸ் போல ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஆண்டவர் கிடையாது. அதனாலதான் லூக்கா என்ன செய்கிறார், அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ரேமா. ரேமாங்கிற வார்த்தை சஸ்டைனிங் பவர். அந்த ஆதரிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு எத்தனை பேர் இந்த காலை வேளை நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா போனாங்க. போகும்போது பேதுருட்ட ஆண்டவர் சொன்னீங்க, அதை மறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் தான் பேதுருட்ட என்ன செய்வாரு, படகை ஆழத்துக்கு தள்ளு அப்படிம்பாரு. அதற்கப்புறம் சொல்லுவார், வலையை போடுங்கள் அப்படின்ட்டு 4 பேர்ட்டையும் சொல்லுவார். சொல்லி இப்ப உள்ளுக்கு போறாங்க.
பிடித்தவுடன் என்ன அப்படின்னு சொன்னா அவனிங்க அந்த இமிடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பேதுரு அவங்க 4 பேரும் அந்த இமிடியட் ரெஸ்பான்ஸ், இமிடியட் சக்சஸ். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே கீழ்ப்படிஞ்சாங்க சொன்னது போல. உடனே என்ன அப்படின்னு சொன்னா போட்டிருக்குது, நெட் வந்து என்ன செய்யுது, அந்த வலை கிளியத்தக்கதாக, இன்னும் சொல்ல போனா ஸ்டார்டட் டு என்னது, கிளிய ஆரம்பித்தது. அது மட்டும் கிடையாது, பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறாரு, ஐயா இந்த படகு மூழ்க போகுது. 2 வித்தியாசத்தை கவனிச்சு பாருங்களேன். அப்பாவுடைய போதனை, அவருடைய அனுபவம், 4 தலைமுறையா 10 தலைமுறையா மீன் பிடித்தவருக்கு அவர் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சதும் கிடையாது, அந்த அளவுக்கு தோல்வியும் கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒரு கார்பெண்டர் தான், அனுபவம் கிடையாது, அளவுகோல் தான் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி போட்டவுடன் அவர் வாழ்க்கையில இதுவரைக்கும் பிடிக்காத அளவுக்கு மீன்களை திரளாக பிடித்தார். அப்படித்தானே? அமிலத்தக்கதாக. அவங்க நினைச்சிருப்பாங்க, ஏய் போட்ட பிடிப்பா, நம்மளே என்ன செய்ய போறோம், மூழ்கி விட போகிறோம். ஆனா அடுத்துதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவருடைய அதிகாரத்தை ரெகக்னைஸ் பண்ணுகிறார், அங்கீகரிக்கிறார். நம்ம இவரை வந்து கார்பெண்டர்னு தான் நினைச்சோம், உண்மையிலேயே என்னை விட என் தொழிலில் எக்ஸ்பர்ட் வந்து ஆண்டவர் தான். இப்பதான் பேதுரு என்ன செய்யறாரு, அக்னாலேஜ் பண்ணுகிறார். என் அனுபவத்தை விட என் ஆண்டவருடைய அனுபவம் மேன்மையானதுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம அறிந்திருக்கிறதை விட நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். கடலின் ஆழத்தை தெரிந்த ஆண்டவருக்கு நம்ம வேதனையின் ஆழமும் தெரியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடலின் ஆழத்தில் எந்த இடத்துல மீன் இருக்கும் என்று தெரிந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைங்கிற படகுல ஏற வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் மீனை தடை செய்தவரும் ஆண்டவர் தான், பகல் நேரத்தில் மீனுக்கு கட்டளையிட்டவரும் ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு தேவை மீன் அல்ல, ஆண்டவருக்கு தேவை மீன் பிடிக்கிற பேதுரு முக்கியம். சோ இந்த வேத பகுதி வந்து மீன் பிடிப்பதை பற்றி சொல்லவில்லை, மீனவர்களை குறித்து பேசுகிறது. இந்த வேத பகுதி அற்புதத்தை குறித்து சொல்லவில்லை, இந்த வேத பகுதி ஆண்டவருக்கு சீடர்களை குறித்து சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு வியாதி மீது மட்டும் அதிகாரம் கிடையாது, அசுத்தாவிகள் மீது மட்டும் அதிகாரம் கிடையாது, ஆண்டவருக்கு இயற்கையின் மீதும் அதிகாரம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு இயற்கையின் மீது அதிகாரம் உண்டுங்க. வியாதியை மட்டும் சுகமாகக்கூடிய ஆற்றல் ஆண்டவருக்கு கிடையாது. அன்கண்டிஷனல், அன்ஃபேவரபிள், அன்சக்சஸ்ஃபுல் லைஃபை கூட ஆண்டவர் வெற்றியுள்ளவராக மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? அந்த கிரவுட் என்ன செஞ்சது, ஆண்டவருக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதனால அவங்க லைஃப்ல என்ன சம்பவித்தது என்பது எவனுக்குமே தெரியாது. ஆனால் பேதுரு ஆண்டவருக்கு ஒரு சரியான அந்த ஆதரிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு, அந்த சஸ்டைனிங் பவருக்கு பேதுரு தன்னுடைய அனுபவங்கள், தன்னுடைய போதனைகள் எல்லாவற்றையும் தூக்கி தூர வைத்து விட்டு, உண்மையிலேயே இவற்றை ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. காரணம், என் மாமியாரை இவர் சுகமாக்கி இருக்கிறார், வியாதியின் மீது அதிகாரம் உண்டு, அசுத்த ஆவிகளின் மீது அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தை கிருபை பொருந்திய வார்த்தைகள், அதிகாரம் உள்ள வார்த்தைகள் என்று சொல்லி தன் கடந்த கால அனுபவத்தை தூக்கி போட்டுவிட்டு நிகழ்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கடந்த காலத்தில் மட்டும் கிடையாதுங்க, ஆண்டவர் முக்காலத்திற்கும் அவர்தான் அதிகாரம் உள்ளவர். அவர் தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆண்டவருக்கு தலைமுறையாக என்ன ஒரு அருமையான ஆண்டவர். அந்த 2 வார்த்தையை மறந்து விடக்கூடாது. ஒன்னு லோகோஸ், இனி ஒன்னு வந்து ரேமா, சஸ்டைனிங் பவர். இப்ப எல்லாத்தையும் முடிச்ச உடனே கரைக்கு வந்துருதாங்க. வந்த உடனே பேதுரு என்ன சொல்றாரு தெரியுங்களா? பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனிதன், என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்கள். பாவியான மனிதன் அப்படின்னு சொன்னா பேதுரு வந்து ஒரு டெரிபிள் சின்னர் கிடையாது. பேதுரு என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, ஆண்டவரே நான் இந்த பரிசேயர்கள்
வேத பாரகர்கள் இவர்கள் சொல்லுகிறதான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த சட்டத்திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதன்படி கூட வாழக்கூட முடியாத ஒரு சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். இன்னமும் ஒரு சில வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்னர் என்பது அவருடைய தொழிலை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சில தொழில்களை சில யூத ரபிமார்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த தொழில்கள்லாம் வந்து என்னது, இழிவான தொழில். அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கிருபையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, இவ்வளவு திரளான மீன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட என் தொழில் என்ன கிடையாது, ஒரு சுத்தமான ஒரு தொழில் கிடையாது. என் தொழில் வந்து மிகவும் ஒரு இழிவான ஒரு தொழில் அப்படிங்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதனுடைய வேலை வந்து மீன் பிடித்தல் கிடையாது, மீனவர்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது முதல் நீ என்ன செய்வாய், மனிதர்களை பிடிக்கிறவனாக மாறும், பயப்படாதே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பய நிறைந்த வாழ்க்கையை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக, the fear becomes என்னது, purpose. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். பயத்தை ஆண்டவர் பேதுருவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அப்பா, இது முதல் இனிமே உன் தொழிலையே நான் மாத்த போறேன், உன் வாழ்க்கையவே நான் மாத்த போறேன். என்ன தெரியுமா, இவ்வளவு நாள் வரைக்கும் நீ செத்து போகிறதான இந்த மீனை பிடித்தாய், இனிமேல் உயிருள்ள மனிதர்களை நீ பிடிக்க போகிறாய். மீன் பிடித்தல் என்பது பழைய ஏற்பாட்டில் எதற்கு ஒப்புமையா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆமோஸ் ஆபக்கூக்கு 1ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும், எரேமியா 16 போன்ற வசனங்கள் எல்லாம் இந்த மீன் பிடித்தல் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. எதற்கு? நியாய தீர்ப்புக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, பேதுருவே, உன் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை கொடுக்கிறேன், உன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு திரளான மீன்களை கொடுத்திருக்கிறேன், ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இயலாம ஒரு வாழ்க்கையில என்னுடைய கிருபையினால உனக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு நாள் வரைக்கும் நீ வந்து மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய், இனிமே நீ என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய கோபத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மனிதர்களை நீ அந்த நியாய தீர்ப்புல இருந்து விடுவிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பேதுருவின் இடத்துல நான் உன் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறேன், அந்த பர்பஸ் என்னவென்று சொன்னால், நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மக்களை என்னுடைய கிருபைக்கு நேராக திருப்ப வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அந்த நோக்கம் என்ன தெரியுங்களா, பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மக்களை தேவனுக்கு நேராக நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே திசை திருப்ப வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம நற்செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதான எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை எங்க சந்திச்சு நோக்கத்தை தர்றாரு தெரியுங்களா, ஆண்டவர் மனிதனை சந்திப்பதற்கு இடங்கள் தேவையில்லை. ஏசாயாவை ஆலயத்தில் சந்திக்கிற ஆண்டவர், பவுலை தமஸ்கு ரோடுக்கு போகக்கூடிய வேளையில சந்திக்கிறதான ஆண்டவர், பேதுருவை எங்கு சந்திக்கிறார் என்று சொன்னால், மீன் பிடிக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். மீன் மார்க்கெட்ல சந்திக்கிறார் ஆண்டவர். சந்தித்து ஒரு நோக்கத்தை கொடுத்து ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ என்னை பின்பற்றி வா. என்ன சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. பின்பற்றி வா என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ வெறுமனே இயேசுவை பின்பற்றுவது கிடையாது. ஆண்டவர் பேதுருவினிடத்தில் சொல்லுவது, என்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பிரின்சிபல்ஸ் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா, என்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த தியாகத்தை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா. அப்ப பின்பற்றுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, வெறுமனே இயேசுவை பின்பற்றி போதல் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வகுத்து வைத்திருக்கிறதான அந்த கொள்கைகள், அந்த கோட்பாடுகள், அந்த தியாகத்தை உன்னால செய்ய முடியுமா, என நீ பின்பற்றி வா. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஆதரிக்கக்கூடிய ஆற்றலினால், வல்லமையினால், வார்த்தையினால் நம்முடைய தோல்வியை வெற்றியாக மாற்றி இருக்கிறார். இயலாமையை என்ன செய்திருக்கிறார், செய்து காட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அவரை பின்பற்றுவதற்கும் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார், ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார், ஒரு தியாகத்தை வைத்திருக்கிறார். தியாகத்தை வைத்து தான் சொல்றாரு, நீ என்னை என்ன செய்து வா, என்னை பின்பற்றி வா. என்னை என்ன செய், என்னை பின்பற்றி வா.
அவங்க உடனே அந்த பொருட்களை அப்படியே வைத்து விடவில்லை. அந்த பொருட்களை அப்படியே வைத்து விட்டு 4 சீடர்களும் ஒரு 4 தொழிலாளர்கள் அப்படியே இயேசுவை என்ன செய்வது, பின்பற்றுவதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நீங்கள் நானும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பேதுருனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தாருங்க. ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்து, அந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் நீங்க ரோம்ல உள்ளதான வாட்டிக்கன் சிட்டி செயின்ட் பேதுரு சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேதுருனுடைய படம் மட்டும் சென்டர்ல இருக்கும். 2 பக்கம் தேவதூதருடைய படம் இருக்கும். அடுத்த 2 பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திரியேக தேவனுடைய படம் இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த படத்தை வரைஞ்சவங்களுக்குள்ள ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண பேதுருவை சபையை கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். தோல்விகளுக்கு மத்தியிலேயும் இயலாமைகளுக்கு மத்தியிலேயும் பேதுருவுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை கொடுத்து, ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி முதல் போப் அவர்தான் என்று உயர்த்தக்கூடிய அளவுக்கு போயிருப்பார் என்று சொன்னால், இதே பேதுருவை போல ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கலாம். அல்லது பேதுரு எப்படி தோல்வியினுடைய விளிம்பில், விரக்தியினுடைய விளிம்பில், ஒன்றும் இல்லாத வெறுமையான வலையை அலசி கொண்டிருந்ததை போல கடந்த காலங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய ஆதரிக்கக்கூடிய ஆற்றலினால் நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணமாய் நிரப்புவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறதான நாம் என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய அனுபவங்கள் கிடையாது, என்னுடைய படிப்பு கிடையாது, என்னுடைய திறமைகள் கிடையாது, தொழிலில் என்னுடைய திட்டங்கள் கிடையாது, எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான யுக்திகள் கிடையாது. இன்ற நாளிலே இருந்து உம்முடைய ஆதரிக்க கூடியதான அந்த சஸ்டைனிங் பவர், அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய படகை நிச்சயமாக நிரப்புவாருங்க. நம்புறீங்களா? ஆண்டவர் நம்ம படகை என்ன செய்வார், நிச்சயமாக நிரப்புவார். நம்முடைய படகை நிரப்புவதினால் நாம் மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்தவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள். பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இந்த மீன் நம்ம என்ன செய்வோம், கரைக்கு கொண்டு போவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நம்ம அர்ப்பணிப்போம், ஆத்தும ஆதாயம் செய்வோம், ஆண்டவரை பின்பற்றுவதற்கான அந்த கொள்கைக்கு நம்மளை என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பேதுருவை போலதான் நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை, அமைதி இல்லை, விரக்தி, எல்லாவற்றையும் முடித்து விட்டு வீட்டுக்கு போய் இளைப்பாறலாம். என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நான் முயற்சி செய்ததும் கிடையாது, இதே போல ஒரு தோல்வி வந்ததும் கிடையாது. நம்முடைய அனுபவங்கள் சில நேரங்களில் நமக்கு கை கொடுக்காதுங்க. நம்ம படிப்பு நமக்கு கை கொடுக்காது, நம்முடைய திறமைகள் நமக்கு கை கொடுக்காது, நம்முடைய திட்டங்கள் கை கொடுக்காது. ஏன், நம்முடைய பணங்கள், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட நமக்கு பலன் கொடுக்காது. பேதுருவை போலதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காரியம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவரிடத்துல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்க, உம்முடைய வார்த்தையின்படியே. ஆண்டவரே கடந்த ஆண்டுகள், கடந்த 2 மாதங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நடந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கடந்த காலத்துக்கு நீர் தான் ஆண்டவர், நீர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே நீர் ஆதரிக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஆண்டவர் என் வாழ்க்கை இந்த நெல்லையில இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடியதான ஆண்டவர் இப்பொழுது இருக்குதிலே இருந்து இன்னி ஒரு படி மேலே கொண்டு போகுவதற்கு எனக்கு உதவி செய்கிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என் நண்பர்கள் சொல்லலாம், என்னுடைய திறமைகள் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், இவரை நம்பாத, இது உனக்கு வாய்க்காது, சக்சஸா இருக்காது, ஏற்கனவே ஒரு தடவை தோற்று போயிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தோல்விக்கு மத்தியில தான் நீ என் வார்த்தையை நம்பணும். உன் கடந்த காலத்தை கொடுத்தது நான் தான். ஆண்டவர் தான் பேதுருவை அந்த தோல்விக்கு நேராக நடத்துகிறார், வெற்றிக்கு நேராக நடத்துகிறார். வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ரெண்டுக்கும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையின்படியே, ஆதரிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே என்னுடைய படகை நான் நகர்த்துகிறேன். ஆண்டவரே என்னுடைய வலையை போடுகிறேன். ஆண்டவரே இந்த
மாதத்திலே தேர்வு எழுத போகுதான பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஒரு விசையாய் உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் பயணிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை பொருந்திய வார்த்தைகள் ஆண்டவரே, அறிவை உணர்த்துகிறதான வார்த்தைகள், எங்களை செம்மையான பாதைக்குள் நடத்தக்கூடியதான வார்த்தைகள் ஆண்டவரே, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தைக்கு நாங்கள் சரியாய் பதில் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து வெறுமையான படகை நீர் நிரப்பும் அப்பா. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு காரியங்கள் தான். ஒன்று, உம்முடைய வார்த்தையின் படியே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வலையை போடுகிறேன். நாங்கள் வலையை போட போகிறோம் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய தோல்விகளை, எங்களுடைய வெறுமையை எங்களுக்கு வெற்றியாய் முடிய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.